ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து சூப்பராக க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு டூல். நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க, இல்லை டிஜிட்டலாக நீங்கள் என்ன பண்ணாலும், ஒரு கோர்ஸ் செல் பண்ணாலும், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணாலும், ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஆட்டோமேஷன்லாம் பண்ணுறோம், இமெயில் சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு டூல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த டூல் வெறும் ₹1 கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ அது என்ன டூல் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டூல் பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இன்ஸ்டாகிராம் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறது, அது மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் ஏதாவது ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக இந்த சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரி, வாங்க எப்படி நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி அதை செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் SuperProfile தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் ப்ரைஸிங் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஸ்டார்டர் வந்து ஃப்ரீயில் வந்து நீங்கள் லிங்க் இன் பயோ ஸ்டோர் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அன்லிமிட்டட் ஆட்டோ டிஎம்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10 லீட் வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ₹99, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ₹99 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து $499 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காகனா, இந்த கிரியேட்டர் பிளான் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த லிமிட்டே பார்த்தீங்கன்னா $499 மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஎம்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். 5 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டட் லீட் மேக்னெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்கள் வந்து செல் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்டை எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் பிளானும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது. வெறும் $499 தான். அதுவும் ஃபஸ்ட் மந்த் யூஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா $99 கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நம்ம கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் $499 பே பண்ண தேவையில்ல, $99 பே பண்ண தேவையில்ல. வெறும் ₹1 பே பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் வந்து உங்கள் SuperProfile ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் கிரியேட்டர் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ஸ்டார்ட் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் இன்காகினேட்டோ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ SuperProfile நான் சர்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரைஸிங்குள்ளே வந்துடுறேன். ப்ரைஸிங்கில் வந்துட்டு இந்த ஸ்டார்டர் பிளான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் எதுவுமே செல் பண்ண முடியாது. ஸோ இதுவே கிரியேட்டர் பிளானே பார்த்தீங்கன்னா $499 per month ஆகுது. அதுவும் ஃபஸ்ட் மந்த் யூசர்ஸ்க்கு $99 மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா YTLite99 அப்படிங்கிற நீங்கள் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் நீங்கள் வெறும் ₹1 இந்த கிரியேட்டர் பிளான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் அதை வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் அந்த கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1 இந்த கிரியேட்டர் பிளான் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி லாகின் பண்ணுறதுனா ரொம்பவே சிம்பிளுங்க. இங்கே கீழே ஸ்டார்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது 3 தான் கேட்கும். ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அந்த இடத்துல உங்களுடைய கூப்பன் கோடு வந்து கேட்கும். கூப்பன் கோடில் YTLite99 அப்படிங்கிற கூப்பன் கோடு நான் ஸ்க்ரீனில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். அந்த கூப்பன் கோடை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் வந்து வெறும் ₹1 அந்த கிரியேட்டர் பிளான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த SuperProfile யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் இந்த லாஸ்ட் மந்தில் நான் எவ்வளோ இந்த SuperProfile மூலிமா ஒரு சைடு ஹஸ்டலில் நான் ஒரு ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ டிஎம் ஆப்ஷன் இருக்குது, சூப்பர் லிங்க் ஆப்ஷன் இருக்குது, கம்யூனிட்டிக்கான ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து இருக்கணும்.
அது செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கேன்வாக்கு வந்து நீங்கள் போயிடலாம். கேன்வாக்கு போயிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நீங்கள் வெல் வெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் எதை செல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக செல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறது தான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்ச கேட்டகரியில் வந்து நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த கஸ்டம் சைஸுக்குள்ளே வந்துடுங்க. கஸ்டம் சைஸில் பிரிண்டபிள்ஸ் வந்துடுங்க. பிரிண்டபிள்ஸில் இங்கே நான் A4 சைஸில் ஒரு போர்ட்ரேட் சைஸில் ஒரு இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், கேன்வாஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேன்வாஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்க முடியலாம். நீங்கள் வந்து ஒரு இபுக் ரெடி பண்ணுறதா இருந்தால் சரி, ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதா இருந்தால் சரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் செல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னென்னா கம்பெனி மந்த்லி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், இதுதான் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகேங்களா? நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோட ஐடியாஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் இருக்கிறதா நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் இருக்கிறதுலாம் காப்பிரைட்டட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், காப்பிரைட்டட் பிளானர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஓனாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்முடைய ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு பேமெண்ட் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு பேமெண்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் பேஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணவே முடியும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணோன்னா க்ரியேட் பேமெண்ட் பேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து செல் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைட்டில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டிலு, ப்ராடக்ட் கவர் இமேஜ், இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ChatGPTயில் இப்போ நான் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நான் ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் ஒரு டைட்டிலும் வந்து நான் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து அப்படியே நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ChatGPT என்ன பண்ணணுன்னா அதுக்கான டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மந்த்லி ஃபினான்ஸ் ரிப்போர்ட் அனலைசர் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து டைட்டிலாக வச்சுக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இதில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனுங்கிறது மட்டும் தூக்கிடலாம், அனலைசருங்கிறது. இப்போ என்னென்னா ஒரு கவர் இமேஜ் வந்து கேட்குது. என்ன சைஸ்லன்னா 1280 இன்ட்டு 720 பிக்சலில் வந்து கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் பிக்சல் சைஸ் வந்து காப்பி பண்ணி போட்டுட்டு கிரியேட் அ கவர் பிக்சர் அப்படின்னு நான் கேட்க போகிறேன். கிரியேட் அ கவர் பிக்சர் அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ இந்த கவர் பிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக அந்த இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸில் ஒரு கவர் பிக்சர் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவர் பிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையே நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டில் இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய கவர் பிக்சர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்லோட் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய கவர் பிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபினான்ஸ் ரிப்போர்ட் அனலைசருங்கிற இந்த கவர் பிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து சேம் மேலே இருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டர்ன் ஒரு மந்த்லி இன்கம் அப்படிங்க போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் இது நல்லா எந்த அளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் கன்வர்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுத்துரும். கிரியேட் அ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் திஸ்
ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதையே கொடுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வாட் யூ கேன் அனலைஸ், வாட் யூ கேட், இந்த மாதிரி ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உட்காந்து நல்லா கிளியராக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து கெட் இட் நவுன்னு இருக்குது, டவுன்லோட் நவ் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் நவ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிக்சர் கேலரி, டெஸ்டிமோனியல்ஸ், FAQs எதாவது ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ரிசோர்ஸ்க்கான லிங்க் கொடுக்கணும், அதாவது ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேன்வா யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் அந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸுக்கு நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 299. இப்போ நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து அதை விட கம்மியான ப்ரைஸ் போட்டு நம்ம இது பண்ணோம் 99. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் 299 ஸ்ட்ரைக் அவுட் ஆகி 99ங்கிறது மட்டும் ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். ஸோ செல் பண்ணிட்டு அதாவது ப்ரைஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த 3ஆவது பேஜ் வந்து பேமெண்ட் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ கலர் எதாவது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த கலர் வந்துடும். தென் சேஞ்ச் மறுபடியும் கொடுத்துட்டு உங்களுக்கு பட்டன்ஸ் கலர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா மாற்றிக்கலாம். அதாவது பட்டன் கலர் வந்து கிரே கலர் அண்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பட்டன் கலர் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எல்லோ கலர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எல்லோ கலர் கொடுத்துட்டு பட்டன்ஸ் டெக்ஸ்ட் கலர் வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பட்டன் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இந்த டவுன்லோட் பட்டன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். நான் அப்படியே விட்டுறேன். அதே மாதிரி மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தாலும் உங்கள் ஜிஎஸ்டி கிளைம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பம்பர் ஆஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பம்பர் ஆஃபர் எதுக்காகனா இதுக்கு நடுவில் கிராஸ் செல்லிங்காக நீங்கள் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும். இங்கே செட்டப் கொடுத்துட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ப்ராடக்ட் உங்கள் செல் பண்ணால் ஆட் பண்ணிவிட்டு ஆஃபர் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆஃபரை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது நான் ஒரு கூப்பன் கோடு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கூட முன்னாடியே கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதாவது YT Elite 99 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சூப்பர் ப்ரொஃபைலோட 99 ருபீஸ் பே பண்ணுறது ₹1 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர், அதாவது சூப்பர் ப்ரொஃபைல் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ChatGPTல வந்துட்டு க்ரியேட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ப்ளேஸ் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் பிஹேவியர் நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறீங்கன்னா மெட்டா பிக்சல் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செட்டப் கொடுத்துருங்க. கூகுள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடித்த வாட்டி பப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ பப்ளிஷ் கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து லைவ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து லைவ் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் புது பேஜில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் இன்காக்னிட்டோ டேப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காப்பி லிங்க் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து பேஜ் வச்சுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணணுன்னாலும் ஈஸியாக வந்து செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் கமெண்ட் ஆட்டோமேஷனுங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து மினி சேட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான ப்ரைஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரொஃபைல் மட்டும் தான். வெறும் 499 பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஎம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரீல்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும்.
இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டே செல் பண்ணுறீங்கனாலும், இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ மூலியமா ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பற்றி பேசிட்டு, இந்த லிங்க் வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான வீடியோஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நான் இங்கே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு டிஎம் ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி SuperProfile பற்றின மொத்த ரிவ்யூ பற்றின ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா YTLI99 அப்படிங்கிற அந்த கோடு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ₹1 நீங்கள் வந்து அந்த கிரியேட்டர் பிளானை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்து நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் ரெவன்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் லாஸ்ட் மந்தில் மட்டும் 14,288, அதாவது சைடு ஹஸ்ஸில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாமல் வெறும் டிஜிட்டல் ப்ராடக்ட் மட்டுமே செல் பண்ணி நான் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 14,288. இதே மாதிரி உங்களாலேயும் ஒரு சைடு ஹஸ்ஸில் மேக் பண்ண முடியும். ஸோ என்ன டிராஃபிக்கில் நான் இந்த ரெவன்யூ கொண்டு வந்தேன், ஸோ எப்படி நான் இதை ஸ்ட்ரக்சராக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஃபுல் வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி SuperProfile இருக்க மற்ற ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எப்படி அதை யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.